ஹாய் மக்களே, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் ரெசிபி. இன்னும் 2 நாளில் தீபாவளி. என்ன ஸ்வீட் செய்கிறதுன்னு குழப்பமாக இருந்ததுன்னா கண்டிப்பாக இதை வந்து ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப ரொம்ப ஈஸி மெத்தடில் எல்லா டிப்ஸோடுமே நான் அந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். இதுக்கு வந்து பைப்பிங் பேக் கூட தேவை கிடையாது. வெறும் பால் கவர் இருந்தாலே போதும். இந்த குட்டி குட்டி அழகான ஜாங்கிரி வந்து நம்ம ஈஸியாக பண்ணிடலாம். நார்மலாக வடைக்கு ஆட்டுற மாவுலேயே கொஞ்சமாக எடுத்து இந்த ஜாங்கிரியை வந்து நம்ம ஈஸி மெத்தடில் செஞ்சிடலாம். வெளியே கிறிஸ்பியாகவும் உள்ள ஜூஸியாகவும் இருக்கிற இந்த குட்டி குட்டி ஜாங்கிரி ரெசிபி எப்படி பண்ணுறேன்னு பார்க்கலாம். என்னோடய ரெசிபிஸ் எல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இதுக்கு ஒரு பவுலில் 1 கப் அளவுக்கு உளுந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன். இது வந்து உங்களுக்கு வெயிட்டில் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 200 கிராம்லேருந்து 210 கிராம் இருக்கும். இதை வந்து நல்லா வாஷ் பண்ணிக்கலாம். இது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பச்சரிசி வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா வாஷ் பண்ணி ஒரு 5-6 தண்ணி போல் வாஷ் பண்ணிடுங்க. வாஷ் பண்ணிவிட்டு மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி ஒரு 4 மணி நேரம் போல் ஊற வச்சு எடுத்துக்கலாம். 4 மணி நேரம் கழித்து பார்க்கலாம், உளுந்து நல்லா ஊறி வந்திருக்கு. இப்போ இதையுமே மறுபடியும் ஒரு 2-3 தண்ணி ஊற்றி நீங்கள் நல்லா வாஷ் பண்ணிக்கணும். அப்போ தான் இந்த ஜாங்கிரியில் உளுந்து ஸ்மெல் எதுவுமே வராமல் நல்லா பெர்ஃபெக்டாக வரும். இப்போ இதை மிக்ஸி ஜார் இல்லைன்னா கிரைண்டரில் நம்ம வடைக்கு அரைக்கிற மாதிரி நல்லா ஸ்மூத்தாக இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். நீங்கள் மிக்சியில் அரைக்கிறத விட கிரைண்டரில் அரைச்சிங்கன்னா நல்லா சூப்பராக அந்த மாதிரி கிடைக்கும். முடிஞ்ச அளவுக்கு கிரைண்டரில் வந்து நீங்கள் கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு பட்டு போல் இது மாதிரி நம்ம வந்து அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். இப்போ சுகர் சிரப் வந்து ரெடி பண்ணிடலாம். ஒரு பேனில் 2 கப் அளவுக்கு சீனி ஆட் பண்ணியிருக்கேன். இது வெயிட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 கிலோ அளவுக்கு சீனி இருக்கும். எந்த கப்பில் மெஷர் பண்ணுறீங்களோ அதே கப்பில் 1/4 கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து உளுந்து எந்த கப்பில் மெஷர் பண்ணுறீங்களோ சுகரும் அதே கப்பில் தான் மெஷர் பண்ணணும். கண்டிப்பாக இதுக்கு மெஷரிங் கப்பு வேணும் அப்படின்னு வந்து கிடையாது. இதில் வந்து ஒரு ஏலக்காய் வந்து நல்லா நுணுக்கி இது வந்து ஆட் பண்ணியிருக்கேன். சீனி வந்து கரையிற அளவுக்கு நம்ம வெயிட் பண்ணிக்கலாம். ஒரு 10-12 நிமிஷம் தான் ஆகும் சீனி கரையிறதுக்கு. எந்த பலகாரம் பண்ணும்போதும் சீனி பாகு ரெடி பண்ணுறீங்க அப்படின்னா கரண்டி வச்சு நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணவே கூடாது. நீங்கள் மிக்ஸ் பண்ண கிறிஸ்டல் வந்து ஃபார்ம் ஆகிட்டே இருக்கும். இது வந்து இதுக்கு ஒரு அடிஷ்னல் டிப்ஸ். இதை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதுதான் பாகுபதம். முக்கால்வாசி கம்பி வரும், ஆனால் வந்து ரொம்ப நீளமாக வராது. இந்த பதம் வந்து உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் வீடியோவில். இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. இப்போ இதில் வந்து 1/2 லெமன் ஜூஸை வந்து நான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இது ஏன் ஆட் பண்ணுறோம் அப்படின்னா சுகர் வந்து மறுபடியும் கிறிஸ்டல் ஆகாமல் தடுக்கிறதுக்கு தான் இதை ஆட் பண்ணியிருக்கோம். கொஞ்சமாக ஆரஞ்சு ரெட் ஃபுட் கலர் இது கூட ஆட் பண்ணிவிட்டு ஒரு முறை லேசாக கலந்து விட்டுட்டு ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிடலாம். மூடி போட்டு மூட வேண்டாம். இப்போ உளுந்து மாவு வந்து ரெடியாக இருக்குது பார்த்தீங்களா. இப்போ இது கூடவே 1/4 கப் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு வந்து ஆட் பண்ணியிருக்கேன். அது கூடவே இந்த கார்ன்ஃப்ளவர் மாவு எவ்வளோ ஆட் பண்ணுறீங்களோ அதில் பாதி அளவுக்கு அரிசி மாவு வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன். இது கூட கொஞ்சமாக ஃபுட் கலரு, கொஞ்சம் லைட்டாக ஒரு பிஞ்ச் அளவுக்கு சால்ட்டு இதெல்லாம் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இந்த விஸ்க் இருந்ததுன்னா ரொம்பவே ஈஸி. இந்த விஸ்கை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிங்கன்னா உள்ளே வந்து இந்த ஏர் பபுள் எல்லாம் ஃபார்ம் ஆகி நல்லா பஞ்சு மாதிரி இந்த மாதிரி அடித்து மிக்ஸ் பண்ணிங்கன்னு வைங்களேன், நல்லா பஞ்சு மாதிரி அந்த மாவு வந்து ஃபார்ம் ஆகும். ஒருவேளை விஸ்க் இல்லைன்னா கையாலேயே நல்லா விரல்களெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிங்கன்னு வைங்க, இந்த அளவுக்கு வந்து கிடச்சிரும். இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. நம்ம கைட்டு எடுத்து காமிக்கிற பாருங்க, இந்த அளவுக்கு பட்டு போல் ஃபார்ம் ஆகிருக்கு பார்த்தீங்களா, நல்லா புஷ்ஷுன்னு வரும். இந்த இதுதான் கன்சிஸ்டன்சி. இப்போ மாவு ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஒரு பால் கவர் இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து மேலே கட் பண்ணிவிட்டு நல்லா வாஷ் பண்ணி ட்ரை பண்ணி வச்சுருக்கேன். இந்த கவரை இது மாதிரி டம்ளரில் உள்ளே ஃபிட் பண்ணிவிட்டு இப்போது நல்லா இந்த முக்கோணமாக ட்ரையாங்கிள் ஷேப்பில் இது மாதிரி ஃபிட் பண்ணிவிட்டு இந்த விளிம்பு எல்லாத்தையுமே இது மாதிரி மடித்து விட்டுருங்க. இதில் வந்து நம்ம எடுத்த மாவு இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து உள்ளே எந்த அளவுக்கு ஆட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு உள்ளே ஆட் பண்ணிக்கலாம். பால் கவர் இல்லைன்னா நீங்கள் எண்ணெய் கவர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். பெரிய எண்ணெய் கவரை நம்ம ஒரே டைமில் வந்து உள்ள மாவு வச்சா போதும். அதுவும் இல்லாமல் பைப்பிங் பேக் இருந்தால் அது ரொம்பவே ஈஸி. பைப்பிங் பேக்கில் ஃபுல்லாக மாவை ஃபில் பண்ணிவிட்டு அது புளியறதுக்கும் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இல்லாதவங்க இந்த பால் கவர் மெத்தடை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இது மாதிரி மாவை கொஞ்சம் டைட் பண்ணிவிட்டு இந்த எண்டு இருக்குது பார்த்தீங்களா, இதில் வந்து லேசாக சிசரை வச்சு கட் பண்ணிடுங்க. ரொம்ப பெருசாக கட் பண்ண வேண்டாம், லேசாக அந்த மாதிரி கட் பண்ணிங்கன்னா அளவு வந்து கரெக்டாக இருக்கும். இப்போ தான் ஃபஸ்ட் டைம் செய்கிறீங்க அப்படின்னா ஒரு தட்டில் வந்து புழிஞ்சு ட்ரை பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த எண்ணெயில் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ இதில் வந்து நான் இது மாதிரி குட்டி குட்டியாக இது மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் இது வந்து புழிஞ்சு விட்டுக்கிறேன். ஒரு 2 தடவை ஃபஸ்ட்டு ஒரு மாதிரியாக இருக்கும், அதுக்கப்புறம் உங்களுக்கு ப்ராக்டிஸ் ஆயிரும். போட போட ஈஸியாக வந்துடும். இது மாதிரி மாவு வந்து குட்டி குட்டியாக பிழிஞ்சிட்டு அதை வந்து எடுக்கும் போது லேசாக அந்த கவரை வந்து ஷேக் பண்ணிங்கன்னா அந்த எண்டு வந்து கீழே வந்து விழுந்துடும் அழகாக. இது மாதிரி எல்லா மாவையுமே இது மாதிரி குட்டி குட்டியாக போட்டு எடுத்துக்கலாம். எல்லாத்தையுமே மீடியம் ஃப்ளேமில் வந்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. பொரிஞ்ச மாதிரி இருக்கும், ஆனால் வந்து நம்ம வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணி 2 பக்கமும் திருப்பி விட்டு நல்லா பொரிய வைக்கணும். கிறிஸ்பியாக தான் வரும் பொரித்து எடுக்கும் போது. நீங்கள் அதுக்கு முந்தின ஸ்டேஜ்லேயே எடுத்துட்டீங்க அப்படின்னா உள்ளே வந்து உளுந்து மாவு வந்து கண்டிப்பாக வேகாது.
இந்த அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இதை வந்து சுகர் சிரப்பில் இப்படி ஒன்று ஒன்றா ஆட் பண்ணிக்கலாம். சுகர் சிரப் வந்து எப்படி இருக்குன்னா கொஞ்சம் வெது வெதுப்பாக இருக்கும். நம்ம சுகர் சிரப்பு செஞ்சுட்டு இந்த மாவை மிக்ஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டைம் வந்து கரெக்டாக இருக்கும். ரொம்ப சூடாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப ஆறியும் இருக்கக்கூடாது. சுகர் சிரப்பில் போட்டு இது மாதிரி லேசாக அமுத்தி விட்டுட்டு ஒரு நிமிஷத்துலேயே எல்லாத்தையும் இது மாதிரி ஸ்ட்ரெயின் பண்ணி ஒரு பவுலுக்கு மாற்றிடுங்க. இது உள்ளே இருந்துச்சுன்னா ரொம்ப ஊறி சொதன்னு ஆயிரும் ஜாங்கிரி. மீதி இருக்கிற எல்லா மாவையும் இதே மாதிரி போட்டு எடுத்துக்கலாம். இதுக்கு வந்து மெயினாக நீங்கள் கவனிக்க வேண்டியது இந்த சீனி பாகு மட்டும்தான். மற்றது கொஞ்சம் ஈஸியாக வந்துடும். சீனி பாகு வந்து ரொம்ப கட்டியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. ரொம்ப தண்ணியாக இருந்ததுன்னா ஜிலேபி வந்து ஊறி வெளியே எடுக்கும்போது பிஞ்சிரும். அதனால் அந்த கன்சிஸ்டன்சி மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக எடுத்திங்கன்னா இந்த ரெசிபி வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். கண்டிப்பாக அந்த ரெசிபி வந்து வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துன்னு உங்களோட அவுட்புட் வந்து என்கிட்ட மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். ரெசிபியில் எதுவும் டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் போடுங்க, நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். அட்வான்ஸ் ஹாப்பி தீபாவளி டு ஆல். தேங்க்யூ.